ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் எழுந்ததும் ஒரு கப் டீ, இது நம்மளில் பலருக்கும் டெய்லி ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்கிறது ஒரு சில அசிடிட்டி, கேஸ் மாதிரியான ப்ராப்ளம்க்கு காரணமாக இருக்கும். அப்படின்னா டீக்கு பதிலாக என்ன குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு சூடான தண்ணியும் எலுமிச்சை சாறும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப் வார்ம் வாட்டரில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை சேர்த்து குடித்தா உங்களோட பாடி டீடாக்ஸ் ஆகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். செகண்ட் ஒன், ஜீரக தண்ணி. நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஜீரகத்தை ஊற வச்சுட்டு காலையில் அதை கொஞ்சம் சூடாக்கி குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், வெயிட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும், வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன், இளநீர் தான். நீங்கள் நேச்சுரலான முறையில் எனர்ஜியை தேடுறீங்கன்னா உங்களுக்கு இளநீர் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் எலக்ட்ரோலைட் அதிகமாக இருக்குது, உடம்பை ஹைட்ரேட் பண்ணும், மார்னிங் டைமை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண உணரும். ஃபோர்த் ஒன், மோர். காலையில் மோர் குடித்தா வயிறு நல்லா கூலாக இருக்கும். அதுவும் சம்மர் சீசனில் குடிக்கிறப்ப வயிறு எரிச்சல் வராமல் இருக்கும். குட் பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமுக்கு இது சூப்பர் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிஃப்த்து ஒன், க்ரீன் டீ. டீ வேணாம், ஆனால் டீ மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீயை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. இது ஃபேட் பர்னிங்க்கு உதவும். சுகர் சேர்க்காமல் குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். சிக்ஸ்த்து ஒன், மஞ்சள் பால். காலையில் வார்ம் மில்கில் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து குடித்தா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், பாடி இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ஓவராலாக ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் என்னென்னா, எல்லா ட்ரிங்க்ஸும் சூட் ஆகாது. உங்களுக்கு அசிடிட்டி இருந்தால் இளநீரை டயாபெட்டிஸ் பேஷண்ட் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. உங்கள் பாடிக்கு எது செட் ஆகுதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரே ஒரு ட்ரிங்க்கை மட்டும் நீங்கள் தினைக்கும் குடிக்காமல் ரொட்டேட் பண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஒவ்வொரு மார்னிங்கும் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தால் அந்த ஃபுல் டேவும் நல்லா இருக்கும். அதனால் டீக்கு பதிலாக ஹெல்த்தியான ட்ரிங்க்கை சூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப உங்கள் லைஃப் ஸ்டைலையே அதை அப்கிரேட் பண்ணும். இந்த வீடியோவில் டீக்கு பதிலாக காஃபிக்கு பதிலாக காலையில் குடிக்கக்கூடிய 6 விதமான ட்ரிங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.